ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8D மியூசிக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இருக்காது, ஜஸ்ட்டு வந்து 8D மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். மொபைலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு 8D மியூசிக் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மியூசிக் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கேட்டு பாருங்கள், ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். அதுதான் வந்து மெயின் இதில். ஸோ வந்து அதுக்கு தேவையான ஆப் வந்து நம்ம ஒரே ஒரு ஆப் தான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கைன்மாஸ்டர் ஆப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ரேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 16:9 கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், டெக்ஸ்ட்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான ஒருத்தங்களோட நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து 8D மியூசிக் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த இடத்துல நான் 8D அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். 8D மியூசிக் கொடுத்தாச்சு. நம்ம அப்படி ஓகே கொடுத்துடலாம். ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து இந்த ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாண்ட்டை எப்படி வந்து கைன்மாஸ்டரில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஸ்க்ரீன் எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதில் வந்துட்டு உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? ஒயிட் கலர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபேவரான ஒரு கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓவர் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு ஃப்ளிக்கர் கொடுத்துருங்க. நான் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நல்லா ஃப்ளிக்கர் ஆகுது, உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ வந்துட்டு அகைன் வந்து நம்ம ரோஸ் கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா கலரு, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு அகைன் வந்துட்டு 3 வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுங்க. கொடுத்துட்டு அகைன் வந்துட்டு கலர் ஆப்ஷன் போய்க்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு செகண்டரியாக ஃபேவரட்டான ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த வயலட்டும் பிங்க்கும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான கலர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த கலர் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு ஃபேவரான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா 8D மியூசிக் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா மேம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். எனக்கு ஃபேவரான ஒரு ஆடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆடியோ நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 29 செகண்ட் பக்கம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து எனக்கு 20 செகண்ட் மட்டும் எனக்கு போதும் இதில். ஸோ வந்து 20 வச்சு கட் பண்ணிக்கிறேன் அதை. அண்ட் சேம் இதே மாதிரி வண்டியெல்லாம் கட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து மேலே 3 டாட் காட்டுவாங்க. அதை டேப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஆடியோ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 5 செகண்ட் வருது பார்த்தீங்களா? அக்யூரேட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா பண்ணால் போதும், ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ஆப்ஷன்லேருந்து தேர்டாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் இதை கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்களா? அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கீழே பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒன்று மேலே பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து கீழே பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுங்கள் வர வரைக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது 10 செகண்டு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோக்குள்ளே போயிட்டு அகைன் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் மேலே தூக்கணும் இல்லையா? ஸோ அதே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கீழே உடச்சிக்கலாம். இப்போ அண்ட் வந்து செகண்ட் ஆடியோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அண்ட் வந்து இப்போ 50 செகண்ட்லேயும் ஸ்க்ரால் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் வந்து இங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆடியோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆடியோ சூஸ் பண்ணிக்கிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம எண்டுக்கு வந்துடலாம். இப்போ அதோட சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்கிட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடுறேன். நான் செகண்ட் ஆடியோ சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மேலே போகிறது கீழே வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் ஆடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ வந்துட்டு முக்கியமாக வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ஆடியோவை. ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வால்யூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க.
எனேபிள் பண்ணிட்டு லெஃப்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக ரைட் வரைக்கும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆட்டோ வால்யூம் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு ரைட்டின் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஹெட்செட் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இன்சைடில் வரும், ஒரு ஐடியா இன்சைடில் வரும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு மியூசிக்கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு ஃபேவரான ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இந்த சாங் நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணேன் அப்படின்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அப்புறம் சேனலில் வீடியோ போட முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்து மேக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ அமேசிங்காக வந்து உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஈஸியான ஒரு வீடியோ தான் வந்து இது. ஒரே ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக வந்து இதை மேக் பண்ணியிருக்கோம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த போஸ்ட்டை வந்து பாருங்கள், ஹெட்செட் போட்டு மறக்காமல் பாருங்கள் அதை. அண்ட் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.